ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JBPR கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கீரை பொரியல் தான் நான் காட்ட போகிறேன். அரைக்கீரை பொரியல். எப்போவுமே கீரையை நான் கடைஞ்சி தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். பொரியலாக பண்ணி கொடுத்தா அதில் இருக்க நார்ச்சத்து முழுமையாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பொரியல் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாரத்தில் ஒரு வாட்டியாவது குழந்தைங்களுக்கு இந்த கீரை பொரியல் பண்ணி கொடுங்க. அதுவும் அரைக்கீரையில் இருக்க அந்த நார்ச்சத்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கீரையை போடுறோம். கீரையை போட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்க கீரை நல்லா சுருங்கி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ நான் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போடுறேன் காரத்துக்காக. அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் கீரையில் எப்போவுமே கம்மியாகவே போடுங்க. ஏன்னா அதிகமான உப்பு தண்ணி இருக்கிறதுனால, தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உப்பு அதிகமாக தெரியும் கீரையில். எப்போவுமே அரை உப்பே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி கீரையும் நல்லா சுண்டி வந்திருக்கும், அது ஃபுல்லாக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பது தேங்காயை நான் திருவி வச்சுருக்கேன். அது ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறேன். தேங்காய் போட்டால் கீரையோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம அந்த துருவின தேங்காவை எடுத்து போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறிட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். அந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வதங்கிடும். அவ்வளோதான். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை வெறும் சாதத்தில் நீங்கள் நெய் விட்டு இந்த கீரையை பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்து அதிகம் உள்ள கீரை இது. நீங்கள் கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.